ஷேய் பார்வதி அம்மா, மும்பை, டெல்லி டு தமிழ்நாடு, கன்னியாகுமரி வரைக்கும் அரசியல்வாதி கூடிய சீக்கிரம் பதவியை பிடிக்கிட்டார், உருவிட்டார். ஏற்கனவே கூட போட்டார், அது சரிப்பட்டு கணக்கு ஒப்படைக்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டார். இப்போ ரத்த பூமி, ரத்தமாக மானிட பிறவி ஜனநாயகம் நிறைய அரசியல்வாதி கொண்டுகிட்டே இருப்பான். அப்போ ஒவ்வொரு மாநிலமாக பூரா ராஜினாமா பண்ணுவான். ராஜினாமா பண்ணாலும் அவர் விடமாட்டார். உன்னை யார் தப்பு பண்ணதுக்கு நான் பூமியில் கொடுத்தேன் அப்படின்னு இந்த கேள்வி கேட்கார். 12 ஜோதிலிங்கம் அமர்நாத் டு ராமேஸ்வரைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன், தெரியலையா? அந்த கேள்விக்கு பதில் வைக்கார். அப்போ எதுக்கு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான்? டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கணக்கு போட்டாச்சு. கணக்கு போட்ட கணக்காகுது, அவர் விடமாட்டார். புரியுதா? உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு, விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஏண்டா ஒருத்தன் இப்போ தமிழ்நாட்டில் 40 சின்னஞ்சிறுசுகள் தவறி போச்சு. இது உலக நாடே போய்கிட்டு இருக்கு, உலக நாடே விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ என் கணக்கு ஏன்னு போகல அப்படிங்காரு. அந்த கேள்வி வைக்க இதுவும் ஜனநாயகம் திரும்பிச்சு அப்படின்னா நீதிமன்றமே நொறுங்கி போகும். கணக்கு போட்டாரா அந்த மாதிரி ஆகிப்போ. ஜனநாயகம் என்ன மாநில பிறவி பெருத்து போய் கிடக்கான். கடவுள் உட்கார்ந்துருக்காரு, ஏன் இவங்க அநியாயப்பட்டு செய்தான்? அப்போ எல்லாரும் கூட்டுக்கலவானியா? அந்த கணக்கு தான் அவன் எடுப்பான். யார்? மாநில பிறவி. புரியா? அதுக்கு தான் தப்பு செஞ்சது தண்டனை கிடைக்கல, தண்டனை கொடுக்க மாட்டாங்க. நீதிமன்ற கோர்ட்டில் யார் கொடுக்கா? அந்த கேள்வி பிரட்டி வரும். இதான் கணக்கு போடுறாரு. உட்கார்ந்து விளையாட்டா இல்லை, அவங்க வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அரசியல்வாதி தமிழ்நாட்டுக்குள்ள ரவரவையை பிச்சு போட்டாரு. அது சொல்ல மாட்டார்ல, கைலாசத்தில் என் பிள்ளை உட்காந்துருக்கு, நான் உட்காந்துருக்கேன், தப்பு கணக்காக போட்டுக்கிட்டு இருக்கான். பிச்சு கொட்டல் வேற மண்டை வேற செதற விட்டுட்டார் கைலாசத்திலிருந்து. புரிஞ்சிக்கோ, கணக்கு போட்டார். ஏட்டில் உள்ள கணக்கு எல்லாம் செதற இல்லை. வானரப்பட உள்ள தன்னாலே வந்துடுவான். நீ கூப்பிடணும் ஆட்டணுங்கிற கேள்வி இவர் கொடுக்க மாட்டார். ஆட்டோமேட்டிக்காக வர கடவுளை தேடுவான். இங்கே தாண்டா உட்கார்ந்துருக்காரு, பிர்ரா அப்படிம்பார். பிர்ரா ஐயா உட்கார்ந்துருக்காரு, இவன் ஏன் தப்பு கணக்கு செய்யலாம், பிர்ரா நம்ம ஏந்திரத்தை தூக்குவோம். அப்படித்தான் கணக்கு வரும். பிர்ரா தப்பு செய்யாத, கணக்கை ஒப்பட அப்படிங்கிற கணக்கு விட்டார். இப்போ எல்லா அமைச்சரும் ராஜினாமா ஆகும், பதவி பிடிங்கி போகும். எல்லாமே டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் பிடிங்கி விட்டுருவார். பிடிக்கிட்டாரு. இப்போ பிடுங்கப்பட்டு போ. தமிழ்நாடு எந்த டைம் சொல்ல முடியாது. ஆட்சி பிடுங்கிட்டாரு, ஆனா கவுந்து போகும் தமிழ்நாடு. முக்கால் சத்தியம், இவன் ஆட்டத்தை ரெக்கைய ஒடிச்சிட்டார், பவரால ஒடிச்சிட்டார். கருப்பு சிவப்பு 2 கட்சிக்காரனையும் ரெக்கைய ஒடிச்சிட்டார். இன்று நாள் இளமச்சம்பள கனிய எரிஞ்சிட்டார். முக்கால் சத்தியம்.